Question. சமீபத்தில் எந்த நிறுவனம் தேசிய முக்கியத்துவம் அந்தஸ்தை பெற்றது, இதனால் நன்கொடைகள் 100 விழுக்காடு வரி விலக்கு அளிக்கப்படுகின்றன? Option A. IIT டெல்லி, Option B. IIT பம்பாய், Option C. IIT ஹைதராபாத், Option D. IIT மெட்ராஸ். The correct answer is. IIT ஹைதராபாத். Question. சமீபத்தில் ராஜ்யசபாவால் நிறைவேற்றப்பட்ட எந்த மசோதா மத்திய அரசால் உமீத் என்று பெயர் மாற்றப்பட உள்ளது? Option A. நிலம் கையகப்படுத்தும் மசோதா, Option B. வக்ஃப் திருத்த மசோதா, Option C. கல்வி சீர்திருத்த மசோதா, Option D. டிஜிட்டல் இந்தியா மசோதா. The correct answer is. வக்ஃப் திருத்த மசோதா. Question. எந்த மாநிலத்தின் நீட் விலக்கு மசோதாவை சமீபத்தில் மத்திய அரசு நிராகரித்தது? Option A. கேரளா, Option B. ஆந்திர பிரதேசம், Option C. தமிழ்நாடு, Option D. கர்நாடகா. The correct answer is. தமிழ்நாடு. Question. ஐ.நா அறிக்கையின்படி செயற்கை நுண்ணறிவில் தனியார் முதலீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? Option A. 5வது, Option B. 10வது, Option C. 15வது, Option D. 20வது. The correct answer is. 10வது. Question. எந்த மாநில அரசு கிக் தொழிலாளர்களுக்கான நல வாரியத்தை அமைக்க உள்ளது? Option A. தமிழ்நாடு, Option B. தெலுங்கானா, Option C. கர்நாடகா, Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. கர்நாடகா. Question. டிஜிட்டல் நிர்வாகத்திற்கான AI மற்றும் GIS இல் சிறப்பு மையத்தை எந்த நிறுவனம் நிறுவும்? Option A. டெல்லி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், Option B. ஜம்மு மற்றும் காஷ்மீர், Option C. இந்திய அறிவியல் நிறுவனம், Option D. நிட் ஸ்ரீநகர். The correct answer is. ஜம்மு மற்றும் காஷ்மீர். Question. ஹன்சா பயிற்சி விமானங்களை தயாரிக்க எந்த அமைப்பு தனியார் நிறுவனத்துடன் தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? Option A. DRDO, Option B. HAL, Option C. Option D. ISRO. The correct answer is. Question. எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் வளர்ச்சிக்காக மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? Option A. எல்லைப் பகுதி மேம்பாட்டு திட்டம், Option B. வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம், Option C. கிராமப்புற மேம்பாட்டு திட்டம், Option D. ஒருங்கிணைந்த கிராம மேம்பாட்டு திட்டம். The correct answer is. வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம். Question. எந்த நாட்டின் பிரதமர் சமீபத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வழிமுறைகளை வலுப்படுத்த பிரதமர் மோடியுடன் ஒப்புக்கொண்டார்? Option A. மியான்மர், Option B. நேபாளம், Option C. வங்காளதேசம், Option D. தாய்லாந்து. The correct answer is. தாய்லாந்து. Question. ரைண்டியா ஒரு ஆன்மார்த்தமான பட்டு, இது சமீபத்தில் கீ-டேக் பெற்றது. இது பின்வரும் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? Option A. அஸ்ஸாம், Option B. மணிப்பூர், Option C. மேகாலயா, Option D. மிசோரம். The correct answer is. மேகாலயா. Question. மத்திய அமைச்சரவை எந்தெந்த மாநிலங்களில் ரயில்வே மல்டிட்ராக் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர். Option B. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. Option C. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். Option D. பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம். The correct answer is. மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர். Question. ட்ராய் அறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டில் இந்திய மற்றும் துறை எத்தனை சதவீதம் வளர்ச்சியடைந்தது? Option A. 5.1 விழுக்காடு, Option B. 8.1 விழுக்காடு, Option C. 10.1 விழுக்காடு, Option D. 12.1 விழுக்காடு. The correct answer is. 8.1 விழுக்காடு. Question. இராணுவத்தின் MRSAM இன் எந்த பதிப்பு சமீபத்தில் சோதனை செய்யப்பட்டது? Option A. முதலாவது, Option B. இரண்டாவது, Option C. மூன்றாவது, Option D. நான்காவது. The correct answer is. நான்காவது.